நான் ஒன்று கூறவா? சிவ சிவ மார்த்தாண்ட சதா சிவ. சொல்லு. நான் பேசுவதில் ஏதாவது தவறு உள்ளதா? என் மகள் மீது எனக்கு மிகுந்த அக்கறை உள்ளது, அதனால் தானே நான் அவளை கண்டிக்கிறேன். ஆனால் தாங்களோ என்னை எதிரியை போல் நினைக்கின்றீர்கள். தயவு செய்து இப்பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்பதை மட்டும் சொல். அது என்னவென்றால், வீர மார்த்தாண்டர் மால்சாவிற்கு ஒரு கண்ணாடியை பரிசாக கொடுத்திருக்கிறார். அது எனக்கு தெரியும். அதை பற்றி தங்களிடம் ஏதாவது கூறினாளா? இல்லை, ஆனால் எனக்கு நன்றாக தெரியும். நம் மகள் மால்சா எப்பொழுது பார்த்தாலும் அந்த கண்ணாடியுடன் தான் சுற்றி திரிகிறாள். அப்படி அதில் என்னதான் இருக்கின்றது? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அதனால் தாங்கள் அவளிடம் அதை பற்றி கேளுங்கள். ஏன் சொல்கிறேன் என்றால், நான் இதை பற்றி கேட்டால் என்னிடம் அவள் சரியான முறையில் பதிலே கூற மாட்டாள். அதனால் தான் சொல்கிறேன், தாங்களே விசாரியுங்கள். இதோ பார், அந்த பரிசை வீர மார்த்தாண்டர் அவளுக்கு கொடுத்திருக்கிறார். உனக்கு ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீயே போய் அவளிடம் கேள். மால்சா, மால்சா, நீ என்ன நதிக்கரைக்கா செல்கிறாய்? நதிக்கரைக்கோ அல்லது வேறு எங்கோ, எந்த இடத்தில் சூரிய பகவானை பிரார்த்திக்க முடியுமோ அவ்விடத்திற்கு செல்வேன். நான் ஒன்று உன்னிடம் கூற வந்தேன். அதாவது, நான் உன்னிடம் ஒன்று கேட்க வந்தேன். அது என்னவென்றால்... மாயானந்தா, என்ன ஆச்சு உனக்கு? அவளிடம் விவாதம் செய்யாதே, அவளை போக விடு. ஆஹா, உங்கள் மகள் செய்வதுதான் சரி என்று எப்பொழுதும் கூறுவீர்கள். அம்மா, எனக்கு நேரமாகிறது. பூஜை செய்வதற்கு நான் செல்லலாமா? இங்கே பார் மால்சா, நான் உன்னிடம் என்ன கேட்க வந்தேன் என்றால், நாம் ஜெசூரியிலிருந்து வரும்போது மார்த்தாண்டர் உனக்கு ஒரு கண்ணாடியை பரிசாக கொடுத்தார் அல்லவா? சொல் மால்சா. ஆமாம். ஆனால் அதை பற்றி நீ எங்களிடம் ஒன்றுமே கூறவில்லையே. அந்த கண்ணாடியை எங்களிடம் காண்பிக்க கூட இல்லை. அம்மா, வீர மார்த்தாண்டர் அன்புடன் எனக்காக கொடுத்த பரிசு அது. தனிப்பட்ட பரிசை நான் எதற்காக உங்களுக்கு காட்ட வேண்டும்? பார்த்தீர்களா உங்கள் மகளை? நாம் இருவரையும் அவள் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. மாயானந்தா, தயவு செய்து சின்ன விஷயத்தை பெரிதாக்காதே. அது சரி, தாங்கள் எப்பொழுதும் அவள் பக்கம் தானே. நமது மருமகன் நம்முடைய மகளுக்கு பரிசு கொடுத்திருக்கிறார். அதை நம்மிடம் காண்பிக்கவே இல்லை. தங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம், ஆனால் என்னை பொறுத்தவரை இது மிகப்பெரிய தவறு. அந்த கண்ணாடியில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. அதனால் தான் எப்பொழுதும் அதை தூக்கிக் கொண்டே திரிகிறாள். மாயானந்தா, அது மட்டுமல்லாமல் இவள் தனியாக அதை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறாள். நீ தெளிவாகத்தானே இருக்கிறாய்? அம்மா, வீர மார்த்தாண்டர் எனக்காக அந்த பரிசு கொடுத்தார். எனக்கு தோன்றினால் நான் நிச்சயமாக உங்களுக்கு அந்த பரிசை காண்பிப்பேன். எனக்கு நேரமாயிற்று.